வாங்க ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம், A does a work in 10 days and B does the same work in 15 days. ஸோ A ஒரு வேலையை 10 நாளில் முடிக்கும், B அதே வேலையை 15 நாளில் முடிக்கும். In how many days they together will do the same work? ரெண்டு பேரும் சேர்ந்து டுகெதர்னா ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சா அதே வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஆன்சர் பார்ப்போம். ஸோ ஏ மட்டும் இந்த வேலையை செஞ்சால் 10 நாள், பி மட்டும் அதே வேலையை செஞ்சால் 15 நாள். ரெண்டுக்கு உள்ள எல்சிஎம் 10க்கும் 15க்கும் எல்சிஎம் என்ன அப்படின்னா 30. ஸோ இந்த 30 அப்படின்றதா என்னது? டோட்டல் ஒர்க். ஓகேங்களா, 30 யூனிட், இதுதான் டோட்டல் ஒர்க்கு. ஸோ இதே இது ஒன் டே ஒர்க்கு கண்டுபிடிக்கணும். ஏ மட்டும் ஒரு நாளில் இந்த வேலையை செஞ்சா டோட்டல் ஒர்க்கு 30 யூனிட்டை 10 நாளில் செய்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் செய்வாங்க? 3 யூனிட். அதே இது பி வந்து டோட்டல் யூனிட் 30 யூனிட்டை 15 நாளைக்கு முடிச்சாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 யூனிட் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ ஏ மட்டும் 3 யூனிட், பி மட்டும் 2 யூனிட் ஒர்க் பண்ணுவாங்க. ஏயும் பியும் சேர்ந்து எத்தனை யூனிட் ஒர்க் பண்ணுவாங்க? 5 யூனிட் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ ஏயும் பியும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது 5 யூனிட் ஒர்க் பண்ணுவாங்க. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி டேஸ் தே டுகெதர் வில் டூ த சேம் ஒர்க். ஏயும் பியும் சேர்ந்து செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு தான் செஞ்சிருக்காங்க. ஸோ டோட்டல் யூனிட் 30 யூனிட், ஒரு நாளைக்கு 5 யூனிட் முடிக்கிறாங்க. அப்போ மொத்தம் எத்தனை டேஸில் முடிப்பாங்க? ஸோ 30 யூனிட் டிவைடட் பை 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடியது 5 யூனிட். ஸோ 6 டேஸ். ஓகேங்களா, D4 டேஸ். ஸோ ஏயும் பியும் சேர்ந்து வேலை செஞ்சால் அந்த வேலையை 6 நாளில் முடிப்பாங்க. அடுத்த சம், A and B together can complete a piece of work in 4 days. So ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னா together 4 days முடிப்பாங்க. If A alone can complete the same work in 12 days, A மட்டும் தனியாக அந்த வேலையை செஞ்சாங்கன்னா 12 நாளில் வேலை செய்வாங்க. In how many days can B alone complete that work? B மட்டும் தனியாக வேலை செஞ்சால் எத்தனை நாளில் வேலை செய்வாங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏயும் பியும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னா A plus B எத்தனை நாள்? 4 நாள். அதே இது ஏ மட்டும் வேலை செய்கிறாங்க அப்படின்னா எத்தனை நாள்? 12 நாள். ரெண்டுக்கும் உள்ள எல்சிஎம் 12. ஸோ 12 அப்படின்றது நம்மளுக்கு என்ன? டோட்டல் ஒர்க்கு 12 யூனிட்ஸ். ஓகேங்களா, ஸோ ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்க்குறதுல அந்த இருக்கக்கூடிய வேலையோட அளவு 12 யூனிட். ஓகேங்களா, அப்போ ஒன் டே ஒர்க்கு கண்டுபிடிக்கணும். ஒன் டே ஒர்க் ஏயும் பியும் சேர்ந்து பார்க்கும்போது மொத்த யூனிட்டு 12 யூனிட். ஏயும் பியும் 4 யூனிட் மினிக்க செஞ்சாங்கன்னா 3 நாளில் முடிப்பாங்க. சரி, 3 யூனிட் முடிப்பாங்க. ஓகேங்களா, 12 யூனிட்டை 4 நாளைக்கு செய்கிறாங்கன்னா அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் செய்வாங்க? 3 யூனிட். அடுத்தது ஏ கொடுத்துருக்காங்க, மொத்த யூனிட் 12 யூனிட், எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 12 நாளில். அப்போ ஒரு நாள் எவ்வளோ யூனிட் ஒர்க் பண்ணாங்க? 1 யூனிட். ஓகேங்களா, ஸோ ஏயும் பியும் சேர்ந்து வேலை செஞ்சால் 3 யூனிட், ஏ மட்டும் வேலை செய்யும்போது 1 யூனிட் வேலை செய்கிறாங்க. அப்போ பி மட்டும் எத்தனை யூனிட் முடிப்பாங்க? இதில் இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு வரக்கூடியது தான். ஓகேங்களா, ஸோ அப்போ 2 யூனிட். பி மட்டும் வேலை செய்யக்கூடியது 2 யூனிட். என்ன கேட்டிருக்காங்க? In how many days can B alone complete that work? ஓகேங்களா, பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிக்கும் அப்படின்னாங்க. இப்போ டோட்டல் டே வந்து டோட்டல் ஒர்க் எத்தனை யூனிட்? 12 யூனிட். பி மட்டும் ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் முடிக்குது? 2 யூனிட். அப்போ எத்தனை நாள் வரும்? 6 டேஸ். ஓகேங்களா, ஸோ பி மட்டும் அந்த வேலையை 6 நாளில் முடிப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம், A can do a piece of work in 6 days. ஸோ ஏ மட்டும் 6 நாளில் முடிக்கிறாங்க. which B can finish in 18 days. B மட்டும் அந்த வேலையை 18 நாளில் முடிக்கிறாங்க. if they work on alternate days, alternate daysனா அடுத்தடுத்த நாள் மாறி மாறி ஒர்க் பண்ணுறாங்க. with B beginning, ஸோ முதல் நாள் B ஒர்க் பண்ணுறாங்க, ரெண்டாவது நாள் A ஒர்க் பண்ணுறாங்க, மூணாவது நாள் B ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்குது. முதல் நாள் B ஒர்க் பண்ணால் ரெண்டாவது நாள் A, மூணாவது நாள் B, நாலாவது நாள் A, அஞ்சாவது நாள் B, ஆறாவது நாள் A. ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட் டேஸ் ஒரு நாள் மாறி மாறி ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேங்களா, in how many days their work will be finished. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஏக்கும் பிக்கும் உள்ள டேஸ் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரெண்டுக்கும் உள்ள எல்சிஎம். ஸோ ரெண்டுக்கும் உள்ள எல்சிஎம் அப்படின்றது என்ன வரும்? 18 தான் வரும். ஸோ 18 அப்படின்றது என்னது? எல்சிஎம் அப்படின்னா மீச்சிமா. ஓகேங்களா, ஸோ 18 அப்படின்றது டோட்டல் ஒர்க்கு 18 யூனிட்ஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒன் டே ஒர்க்கு. ஸோ ஏ மட்டும்
அந்த மொத்த வேலையை 6 நாளில் செய்து. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்யணும் தான் கேட்டிருக்கோம். ஸோ டோட்டல் ஒர்க்கு 18 யூனிட் 6 நாளில் முடிக்குது. அப்போ ஒரு நாளைக்கு 3 யூனிட் முடிக்குது. ஓகேங்களா. அதே இது பி டோட்டல் ஒர்க்கு 18 18 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு நாளில் 1 யூனிட். ஓகேங்களா. ஸோ ஏ 3 யூனிட்டும் பி வந்து 1 யூனிட்டும் ஒர்க் பண்ணுது. ஸோ ஏயும் பியும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் எத்தனை யூனிட் ஒர்க் பண்ணும்? 4 யூனிட் ஒர்க் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ ஏயும் பியும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது 4 யூனிட் ஒர்க் பண்ணுது. ஸோ அப்போ இந்த டோட்டல் ஒர்க்கு 18 யூனிட்டை 4 யூனிட்னா ஏ ஒரு நாள் பி ஒரு நாள் அப்படி தான் ஒர்க் பண்ணுறோம். 2 பேரும் சேர்ந்து ஒரே நாள் ஒர்க் பண்ணல. ஸோ ஏ ஒரு நாள் பி ஒரு நாள். அப்போ டோட்டல் ஒர்க்கு 18 டிவைடட் பை 4 என்ன வரும்? டேஸ் பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் ஒர்க் 18 டிவைடட் பை ஏயும் பியும் சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய யூனிட் 4. ஸோ 4 4 16 மீதி 2 டிவைடட் பை 14. ஓகேங்களா. சரி, டிவைடட் பை 4. ஸோ இது வந்து நம்ம ப்ரொசீஜரு. இதை எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா இது மட்டும் தனியாக எழுதி காமிச்சிடுறேன். ஸோ 4 சர்க்கிள் 4 செட்டு 1 2 3 இந்த மாதிரி 4 செட்டு. அப்போ 4னா 8 டேஸ். மீதி இருக்கிறது 2. ஸோ முடிகிறது என்னது? பிஏ மறுபடியும் இன்னொரு செட் யார் வரும்? பியும் ஏவும் தான் வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ 1 2 3 4 இந்த 4 செட்டில் 8 நாள் முடிஞ்சிருச்சு. அடுத்து யார் ஆரம்பிக்க போகிறா? பி தான் ஆரம்பிக்க போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ பி வந்து எத்தனை யூனிட்? 1 யூனிட். ஸோ இங்கே எத்தனை யூனிட் இருக்கிற? மீதி 2 யூனிட் இருக்குது. அப்போ அது 1 யூனிட் போச்சு அப்படின்னா அது ஒரு நாள் வந்துருமா? 2 யூனிட்ல 1 யூனிட் மட்டும் பி ஒர்க் பண்ணிருச்சு. ஸோ ஒரு நாள் போயிடுச்சு. மீதி எத்தனை யூனிட் இருக்கு? 1 யூனிட் தான் இருக்கு. ஸோ இது வந்து 9 டேஸ்ன்னு வந்துடும். மீதி 1 யூனிட் இருக்கு. யார் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு? பிக்கு அப்புறம் ஏ வரணும். ஏ வந்து என்ன கணக்கு? 3 யூனிட் தான் ஒர்க் பண்ணும். அப்போ இங்கே 4 வராது. 1 யூனிட் பிக்கு போச்சுன்னா இங்கே வந்து 3 தான் வரும். அப்போ இதில் இருக்கக்கூடிய 1 இது வந்து 3. ஸோ இதுதான் வந்து ஒர்க் பண்ணக்கூடியது. ஆல்டர்னேட் டேஸில் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா எத்தனை நாள் ஆகும் அப்படின்னா 9 × 1/3 டேஸ் அப்படின்றத ஆன்சர். ஓகேங்களா. ஒரு இடம் சொல்லிடுறேன். ஏ பி ரெண்டுமே எடுத்தாச்சு, எல்சிஎம் எடுத்தாச்சு. 1 டே ஒர்க்கு கண்டுபிடிக்கணும்னா ஏ 3 யூனிட், பி வந்து 1 யூனிட். ஏயும் பியும் சேர்ந்து வேலை செய்யும் போது 4 யூனிட் வேலை செய்யறதுன்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ இந்த டோட்டல் ஒர்க்கு 18 4ஆல் டிவைட் பண்ணும்போது 4 × 2/4 அப்படின்னு வரும். ஓகேங்களா. ஸோ 4 × 2/4 அப்படின்றது இந்த 4 அப்படின்றது என்னது? ஒரு செட்டு. ஸோ அப்போ 4ன்றது இது ஒரு நாள் இது ஒரு நாள் 2 நாள் அப்படின்றது ஒரு செட்டு. 4 செட்டு அப்படின்னா 8 நாள். மீதி இருக்கக்கூடியது 2. இந்த 2ன்றது என்ன அப்படின்னா ஆரம்பிக்க போகிறது பி தான். பி வந்து 1 யூனிட். ஸோ 1 யூனிட்னா 2ல் 1 போச்சு அப்படின்னா மீதி 1 தான் இருக்கும். ஸோ அந்த 1 யூனிட்ல ஒரு நாள் செஞ்சிடும். ஸோ 8ல் வந்து ஒரு நாள் ஆட் பண்ணிக்குவோம். 9 டேஸ்னு வந்துடும். 9 நாள் ஆன பிறகு மீதி இருக்கக்கூடிய 1 யூனிட் அப்படியே எழுதுவோம். அடுத்து யார் செய்ய போறா? ஏ தான் செய்ய போறாங்க. ஏவோட 1 டே ஒர்க் என்னது? 3 யூனிட். அப்ப இருக்கக்கூடிய ரிமைனிங் இருக்கக்கூடிய 1 டிவைடட் பை 3. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் சம். A can do a piece of work in 7 days of 9 hours. ஸோ ஏ வந்து 7 days ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் வரைக்கும். அப்படின்றப்ப 7 × 9 தான் எழுத போகிறேன். ஸோ 63 hours. ஓகேவா. டேஸ் கணக்கில் எழுதல, ஹவர்ஸ் கணக்கில் எழுதுறேன். ஒரு நாளைக்கு 9 மணி நேரம்னா 7 நாளைக்கு மொத்தம் 63 மணி நேரம். ஓகேங்களா. அடுத்து பி கேன் டூ இட் இன் 6 days of 7 hours. ஸோ பி வந்து 1 hour வந்து 6 days of 7 hours. ஓகேங்களா. 42. ஸோ 42 hours 42 மணி நேரம். ஓகேங்களா. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ஹவு லாங் வில் டேக் டு டூ இட் ஒர்க்கிங் டுகெதர் 42/5 hours a day. ஒரு நாளைக்கு 42/5 மணி நேரம் மணிக்கு வேலை செஞ்சா அந்த வேலையை எவ்வளவு நல்லா முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ இதோட என்னது? எல்சிஎம் எடுக்கணும். 63க்கும் 42க்கும் எல்சிஎம் எடுக்கிறேன். இது ரெண்டுக்கும் எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா 126. ஸோ இதுதான் டோட்டல் ஒர்க்கு 126 யூனிட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் 1 டே ஒர்க் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஏக்கு 1 டே ஒர்க்கு டோட்டல் யூனிட் 126 டிவைடட் பை அது ஒர்க் பண்ணக்கூடிய ஹவர்ஸ் 63. ஸோ 2 யூனிட், ஒரு நாளைக்கு 2 யூனிட் ஒர்க் பண்ணும். அதே இது பியோட டோட்டல் ஒர்க்கு 126 டிவைடட் பை 42. ஸோ 3 யூனிட் ஒர்க் பண்ணும். ஓகேங்களா. 42ன்றது அது ஒர்க் பண்ணக்கூடிய அவர், அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பிக்கு ஆகக்கூடிய அவர்.
இப்போ ஏயும் பியும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் எத்தனை யூனிட் மொத்தம் ஒர்க் பண்ணுறாங்க? 5 யூனிட் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் டேஸு என்ன அப்படின்னா டோட்டல் ஒர்க்கு 126 ஹவர்ஸை 5 யூனிட் மினிக்கே ஒர்க் பண்ணணும். ஓகேவா? அப்படி ஒர்க் பண்ணால் எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட சேர்த்து என்னன்னா ஒரு நாளைக்கு 42/5 மணி நேரம் தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி எழுதுவோம் அப்படின்னா டோட்டல் ஒர்க் 126 டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் பியும் ஏவும் சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடியது 5 யூனிட்ஸ் இன்ட்டு 42 டிவைடட் பை 5. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எழுத முடியும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா 5 5 கேன்சல் 126 டிவைடட் பை 42 எத்தனை வரும்? 3. ஸோ அப்படின்றப்ப ஃபைனல் ஆன்சர் 3 days அப்படின்றது தான் ஃபைனல் ஆன்சர். ஸோ ஏயும் பியும் அந்த வேலையை 42/5 மணி நேரம் இன்னைக்கு வேலை செஞ்சா 3 நாளில் முடிப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம். A, B and C can complete a piece of work in 24, 6 and 12 days respectively. Respectively முறையே அப்படின்னு சொல்லுவோம். ஏனா 24, பினா 6, சினா 12. அடுத்தடுத்து அதுக்கு நேரம் இருக்கிறத அந்த ஆர்டர்ல நம்ம எடுப்போம் அப்படின்றத முறையே அப்படின்றத ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ ஏவோட ஒர்க் 24 நாள்ல முடிக்கும். பி அதே வேலையை 6 நாள்ல முடிக்கும். சி அதே வேலையை 12 நாள்ல முடிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது 3க்கும் எல்சிஎம் நம்ம டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும்னா வழக்கம் போல 3க்கும் எல்சிஎம் கண்டுபிடிப்போம். எல்சிஎம் அப்படின்றப்ப 24 அப்படின்றது எல்சிஎம் 24, 6, 12. இது 3க்கும் எல்சிஎம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வழக்கம் போல என்ன பண்ணலாம்? இது எல்லாமே 3மே என்னது 6 மடங்கு தான். அப்போ 6 காமனா வெளியில் எடுத்துருவோம். எடுத்துட்டோம்னா இது என்னது 4 6 24, 1 6 6, 3 6 சாரி 7 6 12. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ என்ன இருக்கு? உள்ள இருக்கிறது 4 1 2. ஸோ 1 தேவையில்லை விட்டுடலாம். ஏதாவது 1 எதை பிறக்கணும் அதே தான் நம்பர் தான் வரும். 4க்கு 2க்கும் பார்த்தோம்னா 2 மடங்கு தான் 4. அப்புறம் 2 விட்டுடலாம். மீதி இருக்கிறது 4 6 4. ஸோ இதில் மட்டும் நம்ம பெருக்கினா போதும். 6 × 4 24. ஸோ எல்சிஎம் 24. எல்சிஎம் ஸோ 24 அப்படின்றதா என்னது டோட்டல் ஒர்க்கு. 24 யூனிட்ஸ். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது 1 day ஒர்க்கு. 1 day ஒர்க்கு ஏக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டோட்டல் யூனிட்ஸ் 24 டிவைடட் பை அது ஒர்க்கிங் டே. ஏவோட வேலை நாட்கள் 24. ஸோ 1 யூனிட். பிக்கு அதே மாதிரி டோட்டல் ஒர்க்கு 24 யூனிட். ஏ 6 நாள்ல வேலையை முடிக்குது. அப்போ ஒரு நாளைக்கு 4 யூனிட் ஒர்க் பண்ணும். சிக்கு டோட்டல் ஒர்க்கு 24 12 நாள் அந்த வேலையை முடிக்குது. ஒரு நாளைக்கு 2 யூனிட் மேனிக்கு வேலை செய்யும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஏயும் பியும் சியும் சேர்ந்து வேலை செஞ்சாச்சு அப்படின்னா அந்த வேலை எத்தனை நாள்ல முடிப்பாங்க? 1 + 4 + 2 மொத்தம் 7 யூனிட். சாரி, ஏயும் பியும் சியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணக்கூடிய யூனிட் 7 யூனிட். ஸோ இந்த 7 யூனிட்டை எத்தனை நாள்ல ஒர்க் பண்ணுவாங்க? 7 யூனிட் மேனிக்க 24 யூனிட் எத்தனை நாள் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் டோட்டல் யூனிட் டிவைடட் பை டோட்டல் யூனிட்ஸ். ஓகேவா? அதாவது ஏயும் பியும் சியும் சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய 1 day யூனிட் 7. இது டோட்டல் ஒர்க்கோட யூனிட். ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 21 3/7. ஸோ 3 × 3/7 நாட்கள்ல ஏபிசி 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம். A and B can do a work in 8 days. ஸோ ஏயும் பியும் சேர்ந்து வேலை செஞ்சுச்சுன்னா 8 நாள்ல ஒர்க் பண்ணும். பி அண்ட் சி இன் 12 days. அடுத்தது ஏ பி அண்ட் சி இன் 6 days. ஏ பி சி 6 daysல ஒர்க் பண்றாங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏயும் சியும் சேர்ந்து வேலை செஞ்சா அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஏயும் பியும் 8 நாள்லையும் பிஎஸ்சியும் 12 நாள்லையும் ஏபிசி 3 பேரும் சேர்ந்து 6 நாள்லையும் வேலை பார்க்கறாங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏயும் சியும் சேர்ந்து வேலை பார்த்தா எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வழக்கம் போல எல்சிஎம் 8 12 6. இது 3க்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். இங்க பார்த்தோம் அப்படின்னா 6 12. 6ஓட மடங்கு தான் 12. அப்போ 6 விட்டுறலாம். மீதி இருக்குது 12 8 மட்டும்தான். ஸோ இது 2 நம்பருக்கு மட்டும் 6 விட்டுறலாம். ஏன்னா 6ஓட மடங்கு 12. இப்போ 8 12 இது 2க்கு மட்டும் 4 வெளியில் எடுக்கிறேன் அப்படின்னா 2 8 3 12.
ஸோ அப்போ 4 × 2 × 3 3 6 4 6 24. ஸோ எல்சிஎம் 24. இப்போ 24 நம்ம கொடுத்துருக்க இந்த 3 நம்பர் நம்ம ஃபர்ஸ்ட் பாருங்க. இதுல வந்து அதிகபட்ச நம்பர் என்ன இருக்கு? 12 தான் அதிகமா இருக்கு. ஸோ ஒன்னு எல்சிஎம் இந்த 12 இருக்கணும் கண்டிப்பா. அப்படி இல்லை அப்படின்னா 12 விட அதிகமா தான் வருமே தவிர இதுக்கு கீழே வராது. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா சின்ன நம்பர் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பெரிய நம்பர் என்னன்னு பாக்குறோம். இதுல ஏதாவது மடங்கு வருதா அப்படின்றத பாக்குறோம். இங்க 12 அப்படின்றது 6ஓட மடங்கா இருக்கு. ஒரு சில சம்ல பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு நம்பரோட மடங்கா இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எப்பவுமே எல்சிஎம் அப்படின்னா மீச்சியமா அப்படின்னாலே கொடுத்திருக்க 3 நம்பரோ 4 நம்பரோ 2 நம்பரோ அதுல எது பெரிய நம்பரோ அந்த பெரிய நம்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா அதை விட அதிகமான நம்பரா தான் இருக்கும். ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் எல்சிஎம் 24. ஒன் டே ஒர்க். ஏயும் பியும் சேர்ந்தாங்கன்னா 24/8 3 யூனிட். ஏயும் பியும் சேர்ந்து பார்த்தா 3 யூனிட். பியும் சியும் சேர்ந்து பார்த்தாங்க அப்படின்னா 2 யூனிட்ஸ். அடுத்தது என்ன இருக்கு? ஏபிசி 3 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னா 4 யூனிட் வேலை செய்கிறாங்க. ஓகேங்களா? இதை வச்சு நம்மளே சொல்லலாம். ஏயும் பியும் 3 யூனிட், பியும் சியும் 2 யூனிட், ஏபிசி 4 யூனிட். என்ன கேட்டிருக்காங்க? ஏயும் சியும். அப்போ ஏயும் சியும்ன்றப்ப ஏயும் சியும் தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஏயும் சின்றப்ப மொத்தமா ஏபிசி 3 பேரும் சேர்ந்து பார்க்கும்போது 4 யூனிட். பியும் சியும் மட்டும் பார்க்கும்போது 2 யூனிட். அப்போ இதுல இருந்து இதை கழிச்சோம்னா என்னது? ஏ மட்டும் கிடைக்குமா? ஏ மட்டும் 2 யூனிட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஏ மட்டும் 2 யூனிட் முடிப்பாங்க. அடுத்தது அதே ஏபிசி 3 பேரையும் எடுத்துக்குவோம். 4 யூனிட். ஏ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் சி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஏயும் பியும் எடுக்கணும். ஏவும் பியும் 3 யூனிட். அப்போ இதுல இருந்து இதை கழிச்சோம்னா சி வந்து 1 யூனிட். ஓகேங்களா? ஸோ ஏ 2 யூனிட் வேலை செய்யும், சி வந்து 1 யூனிட் வேலை செய்யும். அப்போ ஏயும் சியும் எத்தனை யூனிட் வேலை செய்வாங்க? 2 + 1 3 யூனிட். ஓகேங்களா? ஏயும் சியும் 3 யூனிட். ஒரு நாளைக்கு 3 யூனிட் மணிக்கு 24 யூனிட் எத்தனை நாளில் முடிப்பாங்க? அதான் 24/3 8. 8 டேஸ்ல ஏயும் சியும் சேர்ந்து அந்த வேலையை முடிப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தடுத்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இதோட அடுத்தடுத்த சம்மெல்லாம் எக்ஸ்ட்ரா பார்ப்போம். ஓகே, தேங்க்ஸ்.